கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்ககிட்ட இன்றைக்கி ஒரு கேள்வி. அதாவது என்ன கேள்வின்னா, நான் அதுக்கு முன்னாடி நடந்தது நான் சொல்கிறேன். நானும் என்னுடைய பொண்ணு எல்லாருமே சேர்ந்து என்னுடைய பெரிய பையன் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே போகும்போது அவன் ஒரு வீடியோ போட்டிருந்தான். அந்த வீடியோவில் வந்து சின்ன பசங்க 2 பேர் பரிசுத்த வேத புஸ்தகத்தில் போகிற மாதிரியும், அங்கேருந்து ஒரு சாப்டர், அதாவது யோபுடைய சரித்திரம், இப்படி ஒரு கோலியாத்து, தாவீது அவங்க எப்படி யுத்தம் பண்ணாங்க அப்படின்றத ஒரு கதையாக அவன் போட்டுட்ருப்பான் சின்ன பசங்களுக்கு. சின்ன பசங்களும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருப்பாங்க. ஒரு நாள் வந்து ஆதாம் ஏவாள் வந்து அந்த பாம்பு ஏமாத்துறத அவன் வீடியோ பார்த்துட்ருக்கும்போது என்னுடைய பேரை சொல்கிறான், அது சாப்பிடாத, அது உன்னை ஏமாத்துது, அது ஒரு சாத்தான் அப்படின்னு அவன் இங்கே உற்சாகமாக அவன் வந்து அந்த ஆதாம் ஏவாள்கிட்ட அந்த வீடியோ டிவியை பார்த்து சொல்கிறான். ஸோ நம்ம வந்து பிள்ளைங்களும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, அதாவது வீடியோவோட அந்த கதையை, ஆண்டவருடைய பைபிளுடைய கதையை கேட்கும்போது அதுங்களுக்கு வந்து ரொம்ப உற்சாகமாகவும் அது ஆண்டவருடைய சத்தியத்தை அதுங்க அதில் மூலமாக தெரிஞ்சுக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி நாங்கள் பார்த்துட்ருக்கும்போது என்னுடைய மகள் வீட்டுக்கு வந்த பிறகு கேட்டால், அம்மா நீங்கள் வந்து இப்படி பைபிளுக்குள்ளே போகணுன்னா எந்த புஸ்தகத்தில் போவீங்க அப்படின்னு. நான் உடனே யோபு புஸ்தகத்தில் போவேன். ஏன்னா அவர் வந்து எவ்வளோ உபத்திரத்தின் மத்தியிலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்த, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, தேவனால் கர்த்தரால் புகழப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனுஷன், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவனே அப்படின்னு, இவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சாட்சி சொல்லிக்கிற அளவுக்கு இப்படியாக வாழ்ந்த அந்த மனுஷனை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவகிட்ட நான் திருப்பி கேட்டேன், நீ எந்த புஸ்தகத்தில் போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, அவள் வந்து மத்திய சுவிசேஷத்துக்குள்ளே, அதை 4 சுவிசேஷத்துக்குள்ளே இருக்கு இல்லையா, கடவுள் பிறந்ததெல்லாம் அந்த இதுக்குள்ளே நான் போகணும், கடவுள் பிறந்த அந்த குழந்தைய பார்க்கணும், ஏன்னா அந்த குழந்தைய நான் தூக்கி கொஞ்சி மகிழணும், முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவளுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கிற அந்த அந்த இதுக்குள்ளே போய் ஆண்டவரை தூக்கி மகிழணும், கொஞ்சணும்னு அவள் சொன்னாள். அதுக்கு பிறகு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டால், அவள் ஃப்ரெண்டு வந்து நான் சங்கீதத்துக்குள்ளே போகணும், ஆண்டவரை துதித்து மகிழணும், ஆண்டவரை பாட்டு பாடி துதிக்கணும் அப்படின்னு அவள் சொன்னாள். ஸோ இந்த 3 பேரும் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். அப்போ தான் அவள் சொன்னா, அம்மா நீங்கள் இந்த மாதிரி மெசேஜ் சொல்கிறீங்களா, அதில் நீங்கள் கேள்வி கேளுங்க, யாருக்கெல்லாம் பரிசுத்த வேத புஸ்தகத்தில் எந்த புஸ்தகத்தில் அவங்க போகணுன்னு ஆசைப்பட்றாங்க, யாரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு கேளுங்க. அதனால் எனக்கு இந்த ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். நீங்கள் பரிசுத்த புஸ்தகத்தில் எந்த புஸ்தகத்தில் போய் எல்லோரையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, யாரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.